நிறைய பேரோட கேள்வி வந்துட்டு அக்கா உங்களுக்கு அண்ணாக்கும் சண்டே வராதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், எங்களோட வீடியோ பிடிக்கலன்னா தயவு பண்ணி பிளாக் பண்ணிடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணி உங்களோட டைமை ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? ஏன்னா முகம் தெரியாத எங்கள் மேலே உங்களுக்குலாம் அப்படி என்ன கோவம் தெரியல, எங்கள் ஃபேஸை பார்த்தா இரிட்டேட்டாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும், எங்களை பிடிக்காம போகும். ஏன்னா இது வந்துட்டு நாடக மேடை தான் உலகம். இது வந்துட்டு 5 பேரில் ஒரே மாதிரி இருக்கிறதுல ஒருத்தவங்க ஒரு மாதிரி கெஸ் பண்ணுவீங்க. பட் ஒன்று சொல்கிறேங்க, ஒருத்தவங்க நார்மலாக வீடியோ பண்ணுறாங்களா அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. இவங்க இப்படி தாங்கிறத அவங்களோட ஆக்டிங்கை வச்சு கெஸ் பண்ணாதீங்க. நீங்களா ஒரு கற்பனையில் வாழாதீங்க. நான் நினச்சிக்குவேன் யாருன்னே தெரியாது நம்ம மேலே இவங்க இவ்வளோ எரிஞ்சு விடுறாங்க, நம்மளை இவ்வளோ பேசுகிறாங்க, நம்ம மேலே இவ்வளோ பொறாமைகள், அப்போ அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களே கொன்றுவாங்க இவ்வளோ இருக்குது. நான் உண்மையிலே நிறைய டைம் நினச்சிருக்கேங்க. எனிவே ஓகே, இந்த பதிவோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உள்ளவங்க நிறைய பொண்ணுங்க வந்து கேட்குறீங்க, அக்கா அவங்க வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு இந்த கொஸ்டினை கேட்டதுனால உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். எல்லா ஃபேமிலியில் நடக்கிற மாதிரி எங்கள் குடும்பத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் நடந்தது. ஒன்ஸ் அப்பான டைம் வந்து நிறையவே நடந்துச்சு, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பட் ஸ்டில் இப்போ வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதத்துக்கு 50 சண்டை வருதுன்னா இப்போ வந்து 5 சண்டையாக வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. ப்ரௌடாக நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒன்ஸ் அப்பான டைம் இருந்ததுக்கும் இப்போக்கு நிறைய டிஃப்ரென்ஸுங்க. இப்போ ஒரு குடும்பஸ்தனாக நான் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உண்மையிலுமே எல்லா பொண்ணுங்களுமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிற விஷயம் வந்து தன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு தன்னோட குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து 100% செஞ்சுரி அடிச்சிட்டாரு. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறதுல. அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியில் பிரச்சனை அடுத்தவங்கனால வந்தப்போ கூட அந்த இடத்துல நாங்களே நாட்டாமல் பண்ணியிருக்கோம், நாங்களே தீர்ப்பு, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் நாங்கள் மட்டும்தான், வேறு யாரையும் நான் உள்ளே கொண்டு வந்ததே கிடையாது. ஈவன் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்தால் கூட 10 அடி தூரம் நீங்கள் தள்ளியே நின்றுக்கோங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அங்கில் யோசிச்சு நம்மளுக்கு வந்து காதில் பூ வச்சு நெத்தியில் பொட்டு வச்சு தொங்கட்டா மாட்டி எல்லாம் பண்ணி சோதிச்சு அதுக்கு ஃபைனலாக அவங்க தீர்ப்பு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருமே தீர்ப்பு சொல்ல வேணாம். நீங்கள் நல்ல உள்ளவங்களா இருக்கீங்க, அப்படியே இருந்துக்கோங்க, நாங்களே சரி பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு இப்போ வரையும் நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது அதை விஷயம். என் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் உள்ளே கொண்டே வர மாட்டேன், நாங்கள் தான் சரி பண்ணுவோம். என் ஹஸ்பண்ட் முடியலனாலும் சரி, எனக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி, நான் ஃபஸ்ட்டு நிற்கணும், அதுதான் நான் ஆசைப்படுவேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இப்போ அந்த பிரச்சனைகள் சண்டை நடந்து அந்த கோபத்தோட ஹவர்ஸ் இருக்கும்ல, கோவப்படும்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா அரை நாள் கூட அதிகமாக தாண்டாதுங்க. நான் வந்து ஒரு நாள்லாம் போயிடுச்சு அப்படின்னா நான் ரொம்ப அப்செட் ஆகிடுவேன், உங்களுக்கு நல்லா தெரியும். நான் அழுதுட்டேன்னா இமீடியட்டாக எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. ஒரு சில ஹஸ்பண்ட்லாம் வந்துட்டு பாசம் இருந்தாலுமே வந்துட்டு அந்த கோவம் வந்து சண்டை வந்துருச்சுன்னா ரொம்ப பிடிவாக இருப்பாங்க, அழுதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. பட் அவங்க அப்படி கிடையாது. அதே மாதிரி சண்டை வந்துருச்சு அப்படின்னா நான் வந்துட்டு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஃபோன் வருமா வராது சொல்லிட்டு ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். அந்த டைமிங்குள்ளே கரெக்டாக ஃபோன் வந்துடும். இதை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம சந்தோஷமாக தான் வாழ்றோம்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ஃபோன் எடுக்க மாட்டேன், சில டைம் ஃபோன் எடுத்தனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பேன். சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, ஓகே அம்மா வந்துடுறேன் பாய் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. என்ன மனுஷன் சொல்லிட்டு நானும் வச்சிருவேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் கோமாவே இருந்தாலும் சம்டைம்ஸ் மளிகை போகிறோம் இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேமா என் கை பிடிச்சி, ஏய் நீ சரியான பொம்பளை அந்த மூஞ்ச பாரடி அப்படின்னு கீழே குஞ்சிருவேன். பார்க்கவே மாட்டேன், ஏன்னா அவுட் ஆயிடுவேன். பாரடி அப்படி சொல்லிட்டு என்னை ஈகோ டச் பண்ணுற மாதிரி பேசும்போது டக்குனு பார்த்துருவேன். அவ்வளோதான், அவுட்டு முடிஞ்சிச்சு. அதோட இந்த சண்டை ஷார்ட் அவுட் ஆகிடும். ஸோ இப்படி பேசி தான் எங்கள் பிரச்சனை நாங்கள் ஷார்ட் அவுட்